காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நர்ஃப் கன்னை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற நர்ஃப் கன். இது வந்து பார்த்திங்கன்னா நர்ஃப் கன் பேர் உல்ஃப் LR1. இப்போ வந்து நான் பாக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்ஃப் கன் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டிங் ஸ்கோப் இருக்குது, 12x எலைட் டாட்ஸ் இருக்குது, நர்ஃப் டாட்ஸு, அதை நான் காட்டுறேன். இந்த பிளாஸ்டர் பேர் உல்ஃப் LR1. அப்புறம் இது வந்து நம்பர் 1 பிளாஸ்டர் பிராண்டு. இது வந்து நம்பர் 1 கன் பிராண்ட் தான் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 8+ ஏஜ், எனக்கு லெவல் ஆகிடுச்சு, அதனால் கவலை இல்லை. இது வந்து ஆஸ்ப்ரோடது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கன்னுக்கு வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தந்துருப்பாங்க. அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு 1000 ருபீஸ். ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் 630 ருபீஸ் அமேசானில் எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கன் வந்து எப்படி லோட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 12 புல்லட்ஸு, அதை வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஒயர் மாதிரி தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் தருவாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதுக்கே நல்ல ஒரு குவாலிட்டியில், ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்லா பெருசாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப்பு. இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் காட்ட மாட்டாங்க, ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்கோப்பில் வச்சு டார்கெட்டிங் பார்த்து சுடலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 புல்லட்ஸ் இப்போ நான் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த 12 புல்லட்ஸை இப்போ நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 புல்லட்ஸு வந்து இதோ இந்த ஒரு குட்டி ஒரு டப்பாவில் தான் தராங்க. இந்த குட்டி டப்பாவில் தான் அந்த 12 புல்லட்ஸும் தராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 புல்லட்ஸை நான் வந்து அந்த தூக்கி போட்டு இந்த 12 புல்லட்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த மாதிரி நோட்டோ ஸ்டிக்கர்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புல்லட்டும் தொலையாது. நீங்கள் எங்கே வைக்கிறதுன்னு தெரிலனா இந்த மாதிரி சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வந்து நான் உங்களுக்கு வந்து புல்லட்டை வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த புல்லட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். இந்த நர்ஃப் புல்லட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் குவாலிட்டி. இதான் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டு. இந்த புல்லட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த புல்லட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ரப்பர் டிப்பு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கெல்லாம் அடிக்கவே கூடாது. அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் பின்னாடி. நீங்கள் வந்து இங்கெல்லாம் அடிக்கவே கூடாது. ஃபேஸ்லேயே எய்ம் பண்ணக்கூடாது. அதனால் ஃபேஸில் எய்ம் பண்ணிங்கன்னா வலிக்கும். நீங்கள் இந்த மாதிரி உடம்புல எய்ம் பண்ணிங்கன்னா வலிக்காது. சொல்லுனா அவ்வளோதான். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி நிறைய பேர் அடிச்சுன்னு தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு தான். புல்லட்டோட லென்த்து தான் இவ்வளோ தான். நிறைய மெகாடாட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து இதோட பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளால் அன்பாக்ஸ் பண்ண முடியாது. சரி, விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று எப்படி ரீலோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஓப்பன் பிரேட்ச் இருக்கும், ஏதோ ஒன்று. அது உள்ளே பார்த்திங்கன்னா கன்று வந்து புல்லட் வந்து உள்ளே விட்டு லைட்டாக ஒரு அமுக்கிடுங்க. அது போய் உக்காந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நீங்கள் கன்னை திருப்பி இந்த லிவரை மட்டும் புல் பண்ணுங்கள். லிவரை என்னால் ஒன்று ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ இருங்க பண்ணுறேன். இப்போ பண்ணிட்டோம். ஒன்று ஹேண்டில் புல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஷூட் பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபெவிகால் பாட்டிலை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபெவிகால் பாட்டில் உளுந்துருக்கும். இது நல்லா அக்யூரேசியாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே போகுது. அதுவும் இல்லாத இந்த கன்று நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஸ்கோப்பில் வந்து நல்லா பார்க்க முடியாது. இப்போ வந்து நம்ம பாட்டில்ஸ் அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஷூட் பண்ணிங்கிறது நான் வந்து இங்கேருந்து தான் ஷூட் பண்ண போகிறேன். இதோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என் லைனு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே ஷூட் பண்ணுவேன். அங்கே ஷூட் பண்ணும்போது அது போய் அடிக்கும் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து செட் பண்ணிடலாம். நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அந்த லைன்லேருந்து. இது பாருங்கள், இதான் பிளாஸ்டர் எடுத்துட்டேன், கன்று லோட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷாட்டை ஷூட் பண்ணலாம். 2 கேனை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷூட் பண்ணலாம்.
இப்போ வந்து இன்னொரு ஷூட் பண்ண சூப்பர் கைஸ். இன்னொரு ரெண்டு கேனை ஒரு கேனை ஷூட் பண்ணிட்டேன். இந்த ஒரு கேனை ஷூட் பண்ணி இப்போ இன்னொரு வாட்டி ஓகே. இப்போ வந்து மிடில் வந்து ஷூட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் புல்லெட்டை வந்து நான் ஒன்றா தான் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதனால் நான் போயிட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து 5th ஷாட் ஃபைனல் ஷாட்டாக வச்சுக்கலாம். ஐயோ 4th ஷாட்டாக இது சாரி, இதில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 5th ஷாட்டு இதோட நம்ம இதை ஃபைனலாக வச்சுக்கலாம். 5th ஷாட்டை ஓ மை காடு, நான் திருப்பியும் ஒன்றை வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இந்த 6th ஷாட்டில் எடுத்தேன்னா நம்ம வந்து 6th ஷாட்டோட கண்டிப்பாக முடிச்சுக்கலாம். இப்போ நான் இதை எடுக்கலைன்னா அவ்வளோதான். ஓ மை காட், இதையும் நான் எடுத்துட்டேன். இது வந்து நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் எல்லாத்தையும் சுட்டுட்டேன். இந்த ஒரு பிளாஸ்டரை வச்சு ஒரு டாட்ஸை வச்சு நான் எல்லாத்தையும் சுட்டுட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ தரேன். இந்த நர்ஃப் பிளாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு பெரிய ஒரு கன்று நர்ஃபில் நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு கன்று. 630 rupees தான் அமேசானில். நல்லா ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கோப்பு பேரல் வந்து வெளில வரா மாதிரி நம்ம வந்து ஒரு கன்று இருக்குது. அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் பாயிண்ட்டு. அந்த கன்னை நம்ம மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறோம். அந்த கன்னோட ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து நர்ஃப்ன்றதுனால நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த கன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் நல்லா இருக்குது. இது வந்து அக்யூரேசி நல்லா இருக்குது. ஓவரால் இந்த கன்னுக்கு 10க்கு ஒரு 9.5 9.8 கொடுக்கலாம். இது வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது. பின்னாடி அந்த ஸ்டாக் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது இந்த கன்னில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் ஸ்டார் ஜிஎஸ். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. நம்ம 1K டார்கெட்டை சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணுறோம்.